உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு கடைக்காரர் இருப்பாரு, அவர் பேர் என்ன? முருகேசன். முருகேசன். முருகேசனா முனியாண்டியா? முருகேசன் தான். முருகேசன் தானே. ஆரப்பாளையம் மாமா, ஆரப்பாளையம் ஆறுமுகம், சின்னாலப்பட்டி சின்ராசு, மாட்டுத்தவணி மகேஷ், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீகணேஷ். நிறுத்து, ஒரேடியா ஆளுங்களே கூப்பிட்டு இருக்க. பிசினஸ் பண்ண போறது நாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கு. மற்ற பேர்லாம் எழுதிட்டீங்களா? எழுதுறேன்டா. சண்முகம், முருகேஷ், அதுக்கப்புறம் ஆறுமுகம். வேற யாராவது இருக்கா? சரி கதிரு, இங்க பாரு, லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடணும். சரியா? போன்ல பேசினாலும் நம்ம நேரா போய் அழைச்சிட்டு வந்துடணும். வேணும்னா நானே கூட போய் நேரில் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஞானம் மாமா, உங்களோட பஸ் டிரான்ஸ்போர்ட்டை விட தம்பியோட பிசினஸ்ல ஆர்வமா இருக்கீங்க போலயே. ஆமா, என் தம்பி நல்லபடியா தானே ஆரம்பிக்கிறான். நான் ஆர்வமா இருக்கிறேன். இதுல உனக்கு என்ன போச்சு? நத்திங். இந்த முதல்ல நடக்க போறது கதிரோட மணமகிழ் மன்றம் திறப்பு விழா தான். சரியா? ஏமாமா, கிளப்னு ஸ்டைலா சொல்லியா? ஏன் மன மகிழ் மன்றம்னு நீட்டி முழக்கிற? ஏன்னா நீ அதை தாண்டா சொன்ன. நான் மாத்திட்டேன்ல. சரி, கிளப் அதோட திறப்பு விழா தான் இப்ப பண்ண போறோம். அதை ரொம்ப சிறப்பா பண்ணணும். சரியா? அப்போ இந்த கருவாட்டு கடை திறப்புழாவுக்கு ஒரு டிவி சீரியல் நடிகை கூட்டு வந்திய, அது இப்ப எங்க போச்சு, என்னாச்சு? அது எதுக்குல இப்போ அது படத்துல எல்லாம் நடிச்சே பெருசா ஹிட் ஆயிருச்சான். சினிமாலயா? என்ன படம்? டேய், அது இப்ப மலையாளத்துல எல்லாம் பெருசா ஹிட் ஆயிருச்சுடா. மலையாளத்திலயா? என்ன படம்? தெரியலடா, அது ஏதோ மலையாள படம் பெருசா போயிடுச்சு. பேரை சொல்லிவிட்டா அப்படி கிழிச்சு விடுவியலோ. அடங்க மாட்டில்ல நீ. ஏண்டா ஏங்க ஏதோ ஆக்கப்பூர்வமா பேசலாம் இல்லைங்க. இந்த அரைய கடை உடலாம் உட்காந்துக்கிட்டு எதுக்கு கதை பேசிக்கிறீங்க? திருந்தவே மாட்டியலா? கதிர், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. நீ 1000 தான் இருந்தாலும் அத்தை இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. அதுவும் இல்லாம அவங்க உங்க அம்மா. ஃபங்க்ஷனுக்கு அவங்களையும் கூப்பிடணும். அண்ணே, நாங்க என்னன்னு போய் கூப்பிடுறது? நாம ஏதாவது போய் அவங்க கிட்ட சொன்னா ஏடா கூடமா பேசுறாங்கல்ல. இத்தனை வருஷமா நீங்களும் பேசுனீங்கல்ல, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அத்தையும் சும்மா தானே இருந்தாங்க. அவங்க வயசுக்கு அவங்க பேசக்கூடாதா? உங்களை பெத்து வளர்த்தவங்க அவங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அவங்க பண்ற காரியம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், குறை இருக்கலாம். ஆனா அவங்க வந்து பெருசா வாழ்த்தலைன்னா கூட மன வருத்தம் இருக்கக்கூடாது. அதனால நீங்க போய் அத்தை கிட்ட சொல்லுங்க. இல்ல நீ, அது சரியா வராது. தாருங்க, நான் சொல்றேன், எனக்காண்டி போய் கூப்பிடுங்க. எதுக்கு தேவையில்ல? தாருங்க, சொல்றேன்ல, போய் பேசுங்க. போங்க. அடே எங்க அப்பா, பொண்டாட்டி சொன்னதும் கேட்டுக்கிறாரு. போங்க. ஏங்க உங்களுக்கு வேற என்ன தனியா சொல்லணுமா? எல்லாத்துக்கும் அவன் பின்னாலேயே ஓடுவியலே. போங்க. ஒரு வார்த்தை அழைக்கலன்னா அது சரியா வராது. போங்க, போய் ஒரு வார்த்தை சொல்லு. அவங்க போயிருக்காங்கல்ல. பரவாயில்ல, போங்க. என்ன இப்ப? மாமா எல்லாம் போக மாட்டாரு. சரி, அப்ப நீங்களும் வாங்க. நாங்க வாரது இருக்கட்டுங்க, நீங்க முதல்ல போங்க. வாரோம். மாமா, யூடியூப் ரூட்டஸ் டீ வேணும்னு அனுப்பினில 3 டீயும் குடிச்சுட்டு அமைதியா இரு. டீ ஆறி போச்சு. வராத காலை வெட்டிடுவேன். அத்தை, நானும் வர்றேன்.